என்டிஏ கூட்டணியில வந்து தமிழக வெற்றி கழகம் போவதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி இதிலும் எந்த கருத்துக்கள் பரிமாறப்படவில்லை. இப்போ என்டிஏல வந்து 70 சீட்டு கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. பவன்குமார் வந்து விஜய் கூட பேசினதா சொல்றாங்க. அதுபோன்ற செய்தி எனக்கு எட்டவில்லை. என்டிஏ கூட்டணியில் சேருவதற்கு சிபிஐ வச்சு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு, பரவலாக பேச்சு மக்களே பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பொதுவாக நேற்றைய தினம் அவர் அங்கே அழைக்கப்பட்டார். அங்கே அழைக்கப்பட்டவுடன் அதற்கான உரிய பதிலை அவர் அளித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும், தலைவரை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் என்பதற்காகத்தான் இத்தனை உயர் நிலையிலிருந்து, திரைப்படத்திலிருந்து அனைத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் முதலமைச்சர் என்ற நிலையிலே தான் மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் அதிலே இருக்கிறோம். தேர்தல் வியூகம் எப்படி மாபெரும் வெற்றி கிடைக்கும். நேற்று